ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மை சேனல் சன் ஆரி ஒர்க்கு. இப்போ நம்ம ஆரி டுட்டோரியல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நான் இப்போ சீக்வன்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கவனமாக பாருங்கள். சீக்வன்ஸ் நான் ஒன்றா எடுத்து வச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நல்லா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பீகாக் போட்டிங்க அப்படின்னாக்கா பீகாக்கு நாம் ஃபெதருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஸ்டமக்கில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். மேங்கோ போட்டிங்கன்னா அதுக்கு அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்கு போட்டிங்க அப்படின்னாக்கா வாட்டர் லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணிடலாம். நம்ம பீடு எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம சீக்வன்ஸ் 1 அடுத்து ஒரு பீடு அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் 1 இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டிச் நம்ம போட்டோன்னா அது அதுக்கு இது யூஸ் ஆகும் நமக்கு. நல்லா கவனமாக பாருங்கள். சீக்வன்ஸுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டிச்சு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பீடுக்கு நான் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சீக்வன்ஸ் மறுபடியும் வைக்கிறேன். ஏன்னா கேப் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் சீக்வன்ஸ் ரவுண்டாக இருக்குது, பிளேட் மாடலில் இருக்குது. ஸோ பீடு ரவுண்ட் மாடலில் இருக்குது. ஸோ அது கேப் டிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ சீக்வன்ஸில் நம்ம எப்படி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது இது கொஞ்சம் ரொம்ப லாங்காக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும். இதில் நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நூல் நான் டபுள் கலரில் எடுத்திருக்கேன். க்ரீன் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம பீகாக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் லீஃபுக்கு யூஸ் பண்ணலாம். லீஃபுக்கு கூட நம்ம அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே லீஃபுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் வச்சு லீஃபுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லி தந்த ஸ்டிச்சஸ்லாம் நான் வச்சு
ஒரு பீகாக் நான் வந்து ட்ராயிங் பண்ணி அந்த பீகாக்கில் நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கவனமாக பாருங்கள். சீக்வன்ஸில் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது போல், ஸோ வந்து உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ நம்ம வேறு சீக்வன்ஸ் வந்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டபுள் கலரில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷிங்காக வரும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து சீக்வன்ஸில் வந்து எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது. முதல்ல வந்து சீக்வன்ஸ் வந்து ஊசியில் வந்து இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுற்றிட்டு நீடியில் வந்து உள்ளே இறக்கிடுங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இதுவும் வந்து நம்ம நெக் டிசைனுக்கு வந்து லைன்ஸு பார்டருக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து மேங்கோ சென்ட்ரு பாயிண்டில் கொடுக்கலாம். அப்புறம் ப்ளவுஸ் ஸ்லீவில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்க்காக கொடுக்கலாம். அதாவது கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஷைனிங் அதிகமாக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம சீக்வன்ஸ் வச்சு பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் எவ்வளவோ வந்து நெக் டிசைனு ஸ்லீவ் டிசைனில் வந்து சீக்வன்ஸில் மேலே வந்து பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சீக்வன்ஸில் கலர் பீட் வைக்கலாம், வந்து ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சஸ் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லதாக சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு நிறைய அட்வான்ஸு ஸ்டிச்சஸ்லாம் வரப்போகுது. ஸோ வந்து நீங்கள் சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டிச்சஸை வந்து மறுபடியும் போட்டு பாருங்கள். மறுபடியும் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு இதில் தெளிவாக தெரியும். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஸோ இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஸோ இது வந்து பீட் ஒர்க்கு சீக்வன்ஸு, இது சீக்வன்ஸ் மட்டும். ஸோ வந்து இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.